गजाननं भूतगणाधिसेवितं कपित्थजम्बू फलसारभक्षितम् उमासुतं शोकविनाशकारणं नमामि विघ्नेश्वर पादपङ्कजम्। ओम श्रीनिवास ओम श्रीनिवास ओम श्रीनिवास ओम श्रीनिवास நாள்தோறும் உன்னை நான் பாட வேண்டும் நான் பாட உந்தன் அருளாசி வேண்டும் ஏழு ஸ்வரங்களுமே ராகம் இசைத்திடுமே ஏழு ஸ்வரங்களுமே ராகம் இசைத்திடுமே ஏழு மலை கரசே ஏழு மலை கரசே ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா திருவேங்கடம் வருவேனே உந்தன் திருப்பாதமே பணிவேனே திருவேங்கடம் வருவேனே உந்தன் திருப்பாதமே பணிவேனே மலர்மேவிடும் அலர்மேல் மங்கை மணவாளனே ஜெகநாதனே மலர்மேவிடும் அலர்மேல் மங்கை மணவாளனே ஜெகநாதனே அழகான மலைவாசனே ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச உனக்காகவே இசைத்தேனே என்றும் உன் பேரையே நினைத்தேனே உனக்காகவே இசைத்தேனே என்றும் உன் பேரையே நினைத்தேனே கருணாலயம் அருளாலயம் கமலாலயம் உனதாலயம் கருணாலயம் அருளாலயம் கமலாலயம் உனதாலயம் அருள்வாயே கோவிந்தா ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச வணக்கம். புதன்கிழமை ஜனவரி மாதம் 9ஆம் தேதி, நந்தன வருஷம் மார்கழி மாதம் 25ஆம் தேதி. நட்சத்திரம் கேட்டை, திதி தேய்பிறை, திரையோதசி. யோகம் சித்த யோகம்.
மேஷ ராசிக்கு இது சந்திராஷ்டம நாள். இன்று நாள் முழுவதும் மேஷ ராசிக்கு சந்திராஷ்டமம் உள்ளது. இன்றைய சிறப்பு பிரதோஷம். மாலை நேரத்திலே சிவன் கோவில்களிலே சிறப்பு வழிபாடு நடைபெறுகின்ற நாள். ராகு காலம் மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. குளிகை நேரம் காலை 10:30 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை. நல்ல நேரம் என்னும் சுபஹோரைகள் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, 9 மணி முதல் 10 மணி வரை, மாலை 4 மணி முதல் 5 மணி வரை, இரவு 7 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம். மேஷத்தில் கேது, ரிஷபத்தில் குரு, துலாமில் சனி ராகு, விருச்சிகத்தில் சந்திரன், தனுசில் சூரியன் புதன் சுக்கிரன், மகரத்தில் செவ்வாய். மேஷ ராசிக்கு இது ஒரு சந்திராஷ்டம நாள் என்பதால் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பயணம் மேற்கொள்ளும் பொழுது உங்களது உடைமைகளை பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும். பணம் கொடுக்கல் வாங்கல் போன்ற விஷயங்களிலே சற்று அதிக முன்னெச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள வேண்டும். சர்ச்சைக்குரிய விஷயங்களை பற்றியெல்லாம் யாருடனும் விவாதிக்க வேண்டாம். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெற வாய்ப்பில்லாத ஒரு நாள் என்பதால் நீங்கள் புதிய முயற்சிகளில் இந்நாளில் இறங்க வேண்டாம். இறை வழிபாட்டிலே அதிக கவனம் செலுத்துங்கள், அதிக நேரம் செலவிடுங்கள். இன்று பிரதோஷம். ஆகவே மாலை நேரத்திலே நீங்கள் அருகிலே உள்ள சிவாலயம் சென்று பிரதோஷ வழிபாடு செய்தால் மிகவும் நல்லது. ரிஷபராசிக்கு இது ஒரு மிகச் சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. பெரும்பாலான கிரகங்கள் இப்பொழுது வலுவான நிலையிலே இருப்பதால் உங்களுக்கு நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இந்நாளிலே உருவாகும். தொழிலிலே சில மாற்றங்கள் நிகழலாம். இடமாற்றமாக அது இருக்கலாம். ஒரு சிலருக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பும் மிகவும் வலுவாக உள்ளது. ஆகவே நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள், மகிழ்ச்சியான நாள். மிதுன ராசிக்கு இது ஒரு அற்புதமான நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக விளங்குகிறது. பொருளாதார முன்னேற்றம் வெகு சிறப்பாக இருக்கும். பங்குச்சந்தை மூலமாகவும் ஸ்பெகுலேஷன் போன்ற துறைகளின் மூலமாகவும் ஒரு சிலருக்கு எதிர்பாராத ஒரு திடீர் தனப்பிராப்தி ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நன்மைகள் மிக பெரிதாக நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாள். அதிக அளவிலே உங்களுக்கு வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் இருக்கும். செல்வச் செழிப்பு ஏற்படுகின்ற மிகச் சிறந்த நாள். கடக ராசிக்கு இது ஒரு மிகச் சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசி அதிபதி சந்திரன் ராசிக்கு 5ஆம் இடத்திலே நீச்சபங்க ராஜயோகம் பெற்று குரு பார்வை பெறுகின்ற ஒரு மிகச் சிறந்த நாள். பெரும்பாலான கிரகங்கள் இப்பொழுது உங்களுக்கு வலுவான நிலையிலே இருக்கின்றன. எங்கு இருந்தால் நன்மை செய்யுமோ அந்த இடத்திலே இருக்கின்றன. கடகராசிக்கு மிகப்பெரிய யோகாதிபதி செவ்வாய். அந்த செவ்வாய் 7ஆம் இடத்திலே உச்சம் பெற்று ராசியை பார்க்கிறது. ஆகவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். தொழில் வளர்ச்சி சிறப்பாக இருக்கும். பொருளாதார முன்னேற்றம் வெகு சிறப்பாக இருக்கும். வீடு மனை நிலம் போன்ற அசையா சொத்துக்கள் வாயிலாக ஒரு சிலருக்கு நன்மைகள் நடைபெறும். புதிதாக வீடு வாங்கும் வாய்ப்பும் ஒரு சிலருக்கு உருவாகும். நன்மைகள் பலவிதத்திலே அதிக அளவிலே நடைபெறக்கூடிய ஒரு மிகச்சிறந்த நாளாக இந்த நாள் விளங்குகிறது. மாலை நேரத்திலே இன்றைய தினம் பிரதோஷ வழிபாடு செய்ய தவற வேண்டாம். சிம்ம ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்கும். மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகள் எல்லாம் வந்து சேரும். மிகவும் உற்சாகமாக இருப்பீர்கள். உங்களுக்கு மிகவும் நெருங்கிய நண்பர்கள், நம்பிக்கையானவர்கள், உங்கள் நலனிலே அக்கறை கொண்டவர்கள் ஆகியோரால் உங்களுக்கு சில நல்ல விஷயங்கள் இந்த நாளிலே நடைபெறும். உங்களது வளர்ச்சிக்காக அவர்கள் உதவுவார்கள். கல்வி பயில்கின்ற மாணவ மாணவியருக்கு கல்வி முன்னேற்றம் வெகு சிறப்பாக இருக்கும். உயர்கல்விக்கான வாய்ப்பு இப்பொழுது சுலபமாக கிடைக்கும். அடுத்த ஆண்டு என்ன படிக்கப் போகிறோம், அதற்கு அடுத்த ஆண்டு என்ன செய்ய போகிறோம் என்பதையெல்லாம் இப்பொழுதே திட்டமிடுவீர்கள். புதன் வலுவான நிலையிலே 5ஆம் இடத்தில் சூரியன் சுக்கிரனோடு சேர்ந்திருக்கின்ற காரணத்தினால் கல்வி முன்னேற்றம் வெகு சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்நாள் சிம்மத்திற்கு விளங்கும். கன்னிராசிக்கு இது ஒரு மிகச் சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசி அதிபதி புதன் 4ஆம் இடமாகிய கேந்திரத்திலே புதன் சுக்கிரனோடு இணைந்திருக்கின்ற ஒரு மிகச் சிறந்த நாள். பெரும்பாலான கிரகங்கள் கன்னிராசிக்கு இப்பொழுது நன்மை செய்யும் நிலையிலே இருக்கின்றன. பாதச்சனி உட்பட அனைத்துமே நன்மை செய்யும் நிலையில் இருப்பதால் அதிக அளவிலே உங்களுக்கு நன்மைகள் நடைபெறும். இந்த நாள் வெற்றிகள் கிடைக்கின்ற ஒரு நல்ல நாள். துலா ராசிக்கு இது ஒரு மிகச் சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். தொழிலிலே
புதிய முயற்சிகள் மேற்கொள்வீர்கள். தொழிலை விரிவுபடுத்துவதற்காக நீங்கள் செய்கின்ற முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். புதிய தொழில் துவங்கும் வாய்ப்பு ஒரு சிலருக்கு உருவாகும். புதிய பங்குதாரர்கள் ஒரு சிலருடன் சேர்வார்கள். அவர்களால் உங்களுக்கு தொழில் வளர்ச்சி ஏற்படும். மிக பெரிய அளவிலே உங்கள் தொழிலை விரிவுபடுத்துவதற்கு வடக்கு திசை நோக்கியும் வடமேற்கு திசை நோக்கியும் சில பயணங்கள் மேற்கொள்கின்ற அவசியம் ஒரு சிலருக்கு ஏற்படும். அத்தகைய பயணங்களால் தொழில் வளர்ச்சி காணும். நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். விருச்சிக ராசிக்கு இது ஒரு அற்புதமான நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாளாக விளங்குகிறது. பாக்யாதிபதி சந்திரன் ராசியிலே அமர்ந்து குருவால் பார்க்கப்படுகிறது. ராசி அதிபதி உச்சம் பெற்றிருக்கிறது. ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பொருளாதார நிலையிலே மிகச்சிறந்த முன்னேற்றம் ஏற்படும். ஒரு சிலருக்கு வீடு வாங்கும் வாய்ப்பு மிக சுலபமாக கிடைக்கும். முன்பு மிக கடினமாக முயற்சி செய்து முடியாத காரியங்களெல்லாம் இப்பொழுது சுலபமாகவே முடிந்துவிடும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்கும். தனுசு ராசிக்கு இது ஒரு மிகச் சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசிக்கு 12ஆம் இடத்திலே அஷ்டமாதிபதி சந்திரன் நீச்சபங்கம் பெற்று குரு பார்வை பெறுகிறது. ஆகவே நன்மைகள் பல விதத்திலே நடைபெறும். வழக்குகள் ஏதேனும் நடைபெற்று கொண்டிருந்தால் அது திடீர் திருப்பு முனைகள் எல்லாம் ஏற்பட்டு உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பாகிவிடும். உங்கள் மீது ஏதேனும் வழக்கு தொடரப்பட்டிருந்தால் அது வாபஸ் வாங்கப்படும். சட்ட சிக்கல்கள் ஏதேனும் உள்ள விஷயமாக இருந்தால் அவையெல்லாம் சரியாகிவிடும். யாரெல்லாம் உங்களுக்கு எதிரிகளாக இருக்கிறார்களோ அல்லது எதிரிகள் என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீர்களோ அவர்கள் திடீரென நட்புக்கரம் நீட்டுவார்கள். பேச்சுவார்த்தை நடத்தலாம் வாங்க. அதுபோல சில நம்ப முடியாத மாற்றங்கள் நிகழக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் இருக்கும். பகைமை மாறும், பகைமை தீரும், நட்பு மலரும், நல்லுணர்வு மலர்கின்ற ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். அதன் மூலமாக உங்களது தொழில் வளர்ச்சி வெகு சிறப்பாக இருக்கும். அதிக அளவிலே நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக இந்நாள் விளங்கும். மகர ராசிக்கு இது ஒரு மிகச் சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். திருமண நாள் நெருங்கிவிட்டது. திருமண வயதிலே இருப்பவர்களுக்கெல்லாம் இப்பொழுது வெகு விரைவிலே திருமணம் நிச்சயிக்கப்படும். அற்புதமான நன்மைகளெல்லாம் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்குகிறது. பொருளாதார ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும். தொழில் வளர்ச்சி வெகு சிறப்பாக இருக்கும். கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு அதிலே மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு நாள். இல்லற வாழ்க்கை இனிப்பாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். கும்பராசிக்கு இது ஒரு மிகச் சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். பெரும்பாலான கிரகங்கள் கும்பராசிக்கு இன்றைய தினம் சாதகமாக இருக்கின்றன. ஆகவே நீங்கள் எதை செய்தாலும் அது வெற்றி, தோல்வி என்பதே கிடையாது. இந்த நாளிலே நீங்கள் என்ன முயற்சி செய்கிறீர்களோ அது நடந்துவிடும். நீங்கள் எந்த இலக்கை நோக்கி செல்கிறீர்களோ அந்த இலக்கை அடைந்து விடுவீர்கள். என்ன எதிர்பார்க்கிறீர்களோ அது கிடைக்கும். அனைத்து விதமான நன்மைகளும் நடைபெற்று சகல சௌபாகியங்களும் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் விளங்கும். மீன ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. குரு பார்வையிலே சந்திரனும் செவ்வாயும் இருக்கக்கூடிய ஒரு நாள். செவ்வாய் உச்சம் பெற்று இருக்கிறது. சந்திரன் நீச்சம் பெற்று நீச்சபங்க ராஜயோகம் பெற்றிருக்கிறது. 5 குடைவனும் 9 குடைவனும் குருவால் பார்க்கப்படுகின்ற ஒரு அற்புதமான ஒரு நாள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய ஒரு மிகச் சிறந்த நாள் என்று சொல்லலாம். பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய முன்னேற்றம் ஒரு சிலருக்கு கிடைக்கும். வாழ்நாளில் இதுவரை கண்டிராத ஒரு பெரிய தொகையை நீங்கள் பார்க்கக்கூடிய வாய்ப்பு உருவாகும். நீண்ட காலமாக நீங்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கும் சில விஷயங்கள் இப்பொழுது நடந்து முடிந்துவிடும். 8ஆம் இடத்திலே சனி இருக்கிறது. 3ஆம் இடத்திலே குரு வக்ரகதியிலே வந்து கொண்டிருக்கிறது என்றாலும் இந்த நாளிலே உங்களுக்கு சில அற்புதமான நன்மைகள் நடைபெறும். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பரிகார ஸ்தலங்கள் பகுதியிலே 2013ஆம் ஆண்டு எப்படி இருக்கும் என்னும் சிறப்பு நிகழ்ச்சியை பார்ப்போம். யமனையும் வெல்லும் திருவடியை காண வந்தோ. பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ சுவாமி
சுவாமி சரணம் ஐயப்ப சரணம். பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ. சுவாமி சரணம் ஐயப்ப சரணம். பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. நெய்யபிஷேகம் சுவாமிக்கே கற்பூர தீபம் சுவாமிக்கே ஐயப்பன்மார்களும் கூறிக்கொண்டு ஐயனை நாடி சென்றிடுவார் சபரிமலைக்கு சென்றிடுவார் சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. கார்த்திகை மாதம் மாலை அணிந்து நேர்த்தியாகவே விரதம் இருந்து பார்த்த சாரதியின் மைந்தனே உன்னை பார்க்க வேண்டிய தவம் இருந்து பார்த்த சாரதியின் மைந்தனே உன்னை பார்க்க வேண்டிய தவம் இருந்து இருமுடி எடுத்து எருமேலி வந்து ஒரு மனதாகி பேட்டை துள்ளி அருமை நண்பரா பாவரை தொழுது ஐயனின் அருள்மலை ஏறிடுவார் சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. அழுகை ஏற்றும் ஏறும்போது ஹரிகரன் மகனை துதித்து செல்வார் வழிகாட்டிடவே வந்திடுவார் ஐயன் பன்புலி ஏறி வந்திடுவார். கரிமலை ஏற்றம் கடினம் கடினம் கருணை கடலும் துணை வருவார் கரிமலை இறக்கம் வந்தவுடனே பெருநெறி பம்பை கண்டிடுவார் சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. கங்கை நதி போல் புண்ணிய நதியாம் பம்பையில் நீராடி சங்கரன் மகனை கும்பிடுவார் சஞ்சலமின்றி ஏறிடுவார். நீலிமலை ஏற்றம் சிவபாலனும் ஏற்றிடுவார் காலமெல்லாம் நமக்கே அருள்காவலராயிருப்பார். தேகபலம் தா பாதபலம் தா தேகபலம் தா பாதபலம் தா தேகபலம் தா என்றால் அவரும் தேகத்தை தந்திடுவார். பாதபலம் தா என்றால் அவரும் பாதத்தை தந்திடுவார். நல்ல பாதையை காட்டிடுவார் சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. சபரி பீடமே வந்திடுவார் சபரி அன்னையை பணிந்திடுவார். பரமத்தியாரில் கன்னிமார்களும் கரத்தினை போட்டு வணங்கிடுவார் சபரிமலையினரை நெருங்கிடுவார். பரிகார ஸ்தலங்கள் பகுதியிலே நாம் 2013ஆம் வருடம் எப்படி இருக்கும் என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்த்து வருகிறோம். இன்றைய தினம் விருச்சிக ராசிக்கு இந்த ஆங்கில புத்தாண்டு எப்படி இருக்கும் என்பதை பார்க்கவிருக்கிறோம். விருச்சிக ராசிக்கு இப்பொழுது மிகவும் ஒரு நல்ல நேரம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. குரு பார்வையிலே ராசி இருக்கிறது. ராசிக்கு 7ஆம் இடத்திலே குரு அமர்ந்து கொண்டு ராசியை பார்த்து கொண்டிருக்கிறது. குரு பார்வை என்பது நமக்கு ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு, ஒரு அரண், ஒரு செக்யூரிட்டி. அந்த குரு பார்வை இப்பொழுது ராசிக்கு இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே பல நன்மைகளெல்லாம் இப்பொழுது நடைபெறும். அதிலும் குரு வக்ர நிவர்த்தி அடைந்த பிறகு, அதாவது பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதியிலிருந்து மே மாதம் 15ஆம் தேதி வரையிலான நேரம் மிக மிக அற்புதமான நேரம்.
பிப்ரவரி 10லேருந்து மார்ச், ஏப்ரல், மே இந்த 3 மாதத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கு டைம். உங்களுடைய முக்கியமான வேலைகளெல்லாம் இப்போ முடிச்சுக்கணும். அதுக்கப்புறம் குரு 8ஆம் இடம் போன பிறகு சற்று சுமார் தான். 8ஆம் இடத்திலே குரு வரும்பொழுது சில மனஸ்தாபங்கள் ஏற்படும். ரொம்ப நெருங்கிய நண்பர்கள், நெருங்கிய உறவினர்களோடு பிணக்கு ஏற்படும். நீங்கள் ஒன்று சொன்னால் அவங்க வேற ஒன்று சொல்லுவாங்க, ஆப்போசிட்டாக சொல்லுவாங்க. இல்லை, அவங்க சொல்கிறதுக்கு எதிர்மறையான கருத்தை நீங்கள் சொல்வீர்கள். 8ஆம் இடத்திலே குரு வரும்பொழுது கருத்து வேறுபாடு ஏற்படுவதால் சில மன கவலைகளும் ஏற்படும். நம்ம கூட நல்லா பேசி பழகிட்டு இருக்கிறவங்க திடீர்னு பேசாமல் இருந்தாங்கன்னா அதுவே எவ்வளோ பெரிய ஒரு வேதனை தெரியுமா? அதெல்லாம் அந்த மாதிரியான சில சம்பவங்கள் இந்த ஆண்டு பிற்பகுதியிலே நடைபெற வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? இது நான் சொல்றது மே 15க்கு பிறகு உள்ள பகுதி. 2013 மே 15லேருந்து இந்த டிசம்பர் வரையிலான நேரம் இருக்கிறது. அதில் நீங்கள் இயன்றவரை யாருடனும் பகைத்து கொள்ளாமல் இருக்க வேண்டும். யாராவது வெள்ளை காக்கா மல்லாக்க பறக்குது பாருன்னா ஆமாம் பறக்குது கரெக்டுன்னு சொல்லிட்டு போயிடணும். அது எப்படி காக்கா பறக்கும், அது எப்படி வெள்ளையாக இருக்கும், அது எப்படி மல்லாக்க பறக்கும்னு உண்மையை கேட்கக்கூடாது. அப்படி இருந்துட்டிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆக மற்றவர்களின் கருத்தை நீங்கள் விமர்சனம் செய்யாமல் இருக்க வேண்டும். மற்றவர்களுடைய அபிப்பிராயம் தப்பாக இருந்தால் கூட நீங்கள் ஒரு புன்னகைத்து விட்டு சென்று விட வேண்டும். உங்களுக்கு ஒத்து வரலன்னா நகர்ந்து போயிடுங்க, குஸ்திக்கு நிற்காது. இது பொதுவாகவே எல்லாருமே வாழ்க்கையில் எல்லா காலகட்டங்களிலும் கடைபிடிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஒருத்தரோட நமக்கு அவ்வளோவா டேர்ம்ஸ் சரியாக இல்லை, ஃப்ரீக்குவன்சி செட் ஆகலைன்னா நம்ம விலகிடணும். அதுதான் பெஸ்ட்டு. சண்டைக்கு போய் நிற்கக்கூடாது. நீங்கள் மாட்டில் உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்க, அவங்க சொல்கிறது சொல்லிட்டு இருக்க பேசாமல். அந்த மாதிரி ரொம்ப நாசூக்காக பக்குவமாக அழக கற்றுக்கொள்ள வேண்டும் விருச்சிக ராசிக்காரர்கள். ஏன்னா விருச்சிக ராசிக்கு ஒரு குணம் உண்டு. இவர்கள் நியாயம், நீதி, நேர்மை, சத்தியம் இதெல்லாம் பற்றி ஜாஸ்தி பேசுவாங்க. அப்படி பேசினாலே மற்றவங்களுக்கு பிடிக்காது. ஏன்னா அப்படி பேசுகிறவங்கலாம் மிக குறைவு. எல்லாரும் தனக்கு எப்படி நடந்துக்கிட்டால் காரியத்தை சாதிக்க முடியுமோ அப்படி நடந்து கொள்வார்கள். ஆனால் இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் இதுதான் சரி, இப்படித்தான் நான் செய்வேன், நீங்களும் இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று மற்றவர்களுக்கு நியாயத்தை எடுத்து சொல்வதாலேயே இவங்களை கண்டா எல்லாரும் இவன் வந்துட்டான்ப்பா, ஏதாவது குறை சொல்லிகிட்டே இருப்பான், வா நம்ம அந்த பக்கம் போயிடலாம் அப்படின்னு விலகிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு குணாதிசயம் கொண்டவர்கள். என்ன நடந்தாலும் சரி நான் சொல்ல வேண்டிய கருத்தை சொல்லியே தீர்வேன் என்று ரொம்ப பிடிவாதமாக உண்மை சொல்லுபவர்களுக்கெல்லாம் விருச்சிக ராசியாக இருக்கும். உதாரணத்துக்கு பாரதியார் விருச்சிக ராசி. அவரை விட தைரியமாக யாராவது உண்மையை பேச முடியுமா? எந்த காலத்தில் அவர் என்னெல்லாம் பாடியிருக்கார் படித்து பாருங்கள் அந்த பாடல்களை, ஆச்சரியமாக இருக்கும். சீனத்தர் ஆய் விடுவாரோ பிற தேசத்தர் போர்ப்பல தீங்கிழைப்பாரோ. சீனாக்காரன் நமக்கு எதிரியாக வர போகிறாங்கிறது அப்போ எப்படி தெரிஞ்சது அவருக்கு? 1911 அப்புறமா தானே சைனீஸ் அக்ரெஷன்லாம் வந்தது. பெரிய தீர்க்கதரிசி அவர் விருச்சிக ராசி. அதே போல் விருச்சிக ராசிக்காரர்கள் கொஞ்சம் பிடிவாத குணமும் நேர்மையின் பக்கம் நிற்பவர்களாகவும் இருப்பதால் அவர்கள் இந்த சமூகத்திலே இன்று உள்ள காலகட்டத்திலே அனைவரையும் அனுசரித்து செல்வது கடினம். அதற்காக நான் சொல்கின்ற வழி என்றால், உங்களுக்கு ஒருத்தரை பிடிக்கலைன்னா ஒதுங்கிடுங்க. டோன்ட் ஆர்கியூ, விலகிடுங்க. அந்த கருத்தில் எனக்கு உடன்பாடு இல்லை, அதனால் நான் விலகிவிட்டேன் அப்படின்னு நீங்கள் வேணால் வெளியில் சொல்லுங்கள், இல்லை சொல்லாமல் கூட இருந்துடலாம். உங்களுக்கு மிக அற்புதமான ஒரு நேரம் இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது. மே மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு 8ஆம் இடத்திற்கு குரு வருவதால் ஒரு சிலரோடு கருத்து வேறுபாடு ஏற்படலாம் என்பதை தவிர மற்ற அனைத்தும் சிறப்பாக இருக்கும். தொழில் ஸ்தானம் அற்புதமாக இருக்குது. இந்த ஏர்நாட் சனியை பற்றி நீங்கள் பயப்பட வேண்டாம். ஏன்னா குரு பயிற்சியான உடனே சனியை பார்த்துரும். குரு இப்போ ரிஷபத்தில் இருக்கு இல்லையா, மே 15 மிதுனத்துக்கு போகிறது. மிதுனத்திலிருந்து 5ஆம் பார்வையாக துலாத்தில் உள்ள சனியையும் ராகுவையும் குரு பார்க்கும். குரு பார்வையில் தான் சனி ராகு வரப்போகிறது என்பது உங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட். 8ஆம் இடத்திற்கு குரு போவதால் ஒரு மைனஸும் உண்டு, ஒரு ப்ளஸ்ஸும் உண்டு. 8ஆம் இடத்திலே குரு சென்றால் மனஸ்தாபத்தை ஏற்படுத்தும் என்பது மைனஸ். 8ஆம் இடத்திலே குரு இருக்கும் பொழுது சனியையும் ராகுவையும் அது பார்த்து விடும். ஆகவே அந்த 2 கிரகங்களும் ஓரளவு கட்டுக்கடங்கி இருக்கும் என்பது ப்ளஸ். எப்பவுமே ஒரு அட்வான்டேஜ் இருந்தால் ஒரு டிஸ்அட்வான்டேஜும் கூடவே இருக்கும். அல்ல ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருந்தால் அதில் ஏதாவது ஒரு சின்ன அட்வான்டேஜும் இருக்கும். அந்த மாதிரி 8ஆம் இடத்திலே குரு வருவதால் உங்களுக்கு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா மனஸ்தாபம், அட்வான்டேஜ் என்னென்னா சனி எதுவும் கெடுதல் பண்ணாது. ஏர்நாட்டு சனியினால் உங்களுக்கு தீங்கு நேராமல் அந்த குரு பார்வை காப்பாற்றும் என்பது இந்த ஆண்டிற்கான முக்கியமான பலன். இந்த வருடத்திலே திருமணம் செய்வதாக இருந்தால் மே மாதத்திற்குள் செய்தால் நல்லது. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு விரைவாக திருமணம் நடைபெறுகின்ற நேரம் நெருங்கிவிட்டது. விருச்சிக ராசி இளம் ஆண்கள், இளம் பெண்கள் யாராக இருந்தாலும்
விசாகம் 4ஆம் பாதம், அனுஷம், கேட்டை ஆகிய இந்த நட்சத்திரங்களிலே பிறந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இப்பொழுது திருமண நேரம் வந்துவிட்டது. 7ஆம் இடத்தில் இருக்கும் குரு ராசியை பார்த்து கொண்டிருப்பதால் கெட்டி மேளம் கொட்டப்போகிறது என்பது ஒரு முக்கியமான ஒரு பலன். ஆகவே உங்களுடைய வாழ்க்கையிலே நடைபெற வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள்லாம் 2013ஆம் ஆண்டின் முற்பகுதியில் நடந்து முடிந்துவிடும். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். பிற்பகுதி கொஞ்சம் சுமாராக இருக்கும். நான் சொன்ன மாதிரி நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போய் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அல்லது கண்டும் காணாமல் சில விஷயங்களில் நீங்கள் இருந்து விட்டால் உங்களுக்கு நிச்சயமாக எந்த பிரச்சனையும் வராது. விருச்சிக ராசிக்காரர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் முருகன். ஏன்னா செவ்வாயுடைய வீடு. செவ்வாய்க்கு அதிபதி சுப்பிரமணியன். சுக்குக்கு மிஞ்சின மருந்தும் இல்லை, சுப்பிரமணியனுக்கு மிஞ்சின தெய்வமும் இல்லை என்று சொல்வார். இந்த முருகப்பெருமானின் 6 படை வீடுகளிலே எது உங்களுக்கு அருகிலே இருக்கிறதோ சென்று தரிசனம் செய்து விட்டு வாருங்கள். முடிந்தால் 6 படை வீடுகளுக்கும் கூட சென்று வரலாம். அதற்கு வசதி வாய்ப்பு இருந்தால் சென்று வரலாம். அப்படி இவற்றிற்கெல்லாம் போக முடியாத அளவிற்கு உங்களுடைய நிலைமை இருக்கிறது என்றால் அருகிலே உள்ள ஆலயத்திற்கு சென்று செவ்வாய்க்கிழமை முருகனை வழிபடுங்கள். முருகப்பெருமானுடைய பாடல்களை எல்லாம் படியுங்கள். திருப்புகள் படியுங்கள். கந்தர் அலங்காரம் படியுங்கள். கந்தர் அனுபூதி படியுங்கள். இதெல்லாம் அருணகிரிநாதர் அருளி செய்தது. கந்தர் சஷ்டி கவசம் படியுங்கள். தேவராய சுவாமிகள் இயற்றிய கந்த சஷ்டி கவசம், அருணகிரிநாதர் அருளி செய்த கந்தர் அனுபூதி, கந்தர் அலங்காரம், திருப்புகள் ஆகியவற்றையெல்லாம் படித்து வந்தால் மிகவும் அதிக அளவிலே நன்மைகள் நடைபெறும். ஆதிசங்கரர் அருளி செய்த சுப்பிரமணிய புஜங்கம் படித்தாலும் மிகவும் நல்லது. இந்த ஆண்டு உங்களது ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். பொருளாதார விஷயத்திலே பெரிய பிரச்சனைகள் வர வாய்ப்பில்லை. கருத்து வேறுபாடுகள் யாருடனும் வராமல், மனஸ்தாபம் ஏற்படாமல் நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். அதற்கு பக்குவமாக பழக வேண்டும். பிடிவாதத்தை கொஞ்சம் விடணும். பிடிச்ச மயிலுக்கு 3 கால்னு பேசக்கூடாது. பிடிவாத குணத்தை சற்று விட்டு கொடுத்து போக வேண்டும். தொழில் வளர்ச்சி நன்றாக இருக்கும். பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும். நாளைய நிகழ்ச்சியிலே தனுசு ராசிக்கு இந்த 2013ஆம் ஆண்டு எப்படி இருக்கும் என்பதை பற்றி பார்க்கவிருக்கிறோம். உங்களிடமிருந்து இப்பொழுது தற்காலிகமாக விடைபெற்றுக் கொள்வது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் ஹரிகேசநல்லூர் வெங்கட்ராமன். வணக்கம். गंगातरंग रमणीय जटाकलापं गौरी निरंतर विभूषित वामभागं नारायण प्रिय मनंग मदापहारं वाराणसीपुरपतिं भज विश्वनाथं वाचामगोचरमनेक गुणस्वरूपं वागीश विष्णु सुरसेवित पादपीठं वामेन विग्रह वरेण्य कलत्रवन्तं वाराणसीपुरपतिं भज विश्वनाथं भूताधिपं भुजगभूषण भूषितांगं व्याघ्राजिनाम्बरधरं जटिलं त्रिनेत्रं पाशाङ्कुशाभयवरप्रदशूलपाणिं वाराणसीपुरपतिं भज विश्वनाथं सीतां सुशोभितकिरीटविराजमानं फालेक्षणानलविशोषितपञ्चबाणं नागाधिपारचितभासुरकर्णपूरं वाराणसीपुरपतिं भज विश्वनाथं पञ्चाननं दुरितमत्तमतङ्गजानां नागान्तकं दनुजपुङ्गवपन्नगानां दावानलं मरणशोकजराटवीनां वाराणसीपुरपतिं भज विश्वनाथं तेजोमयं सगुणनिर्गुणमद्वितीयम् आनन्दकन्दमपिराजितमप्रमेयं नागात्मकं सकलनिष्कळमात्मरूपं वाराणसीपुरपतिं भज विश्वनाथं யோகப்பட்டன பத்தாங்கம் திரிநேத்திரம் சாந்த விக்கிரகம் தியாயே சமஸ்த தோஷக்னம் வாதாத்மஜமகல்மஷம் ஆத்மத் குருபியோ நமக விகனச மகா குருவே நமக அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன்
சில மந்திரங்களை திரும்ப திரும்ப சொல்ல வேண்டிய ஒரு அவசியம் வருது. இதுக்கு பலவிதமான காரணங்கள் நம்ம சொல்லலாம். இந்த மந்திரத்தை சில நேரங்களில் முக்கியமான மந்திரத்தை பார்க்க முடியாமல் போகலாம், இல்லை எழுத முடியாமல் போகலாம். ஏற்கனவே நீங்கள் கேட்டு இருந்தாலும் சொல்லியிருந்தாலும் ஒரு மந்திரத்தை 2 விதமாக பிரயோகம் பண்ண முடியும். ஒரு மந்திரத்தை 2 விதமாக பிரயோகம் பண்ணலாம். அது முதல்ல ஒரு முறை சொல்லியிருப்போம், இப்போ இன்னொரு முறை கொஞ்சம் வித்தியாசமானதை வெளிப்படையாக சொல்லுவோம். அது மாதிரி சொல்லும்போது உங்களுக்கு இன்னும் விஷயங்கள் புரியும். அதுக்காகவும் சில நேரங்களில் ஒரே மந்திரத்தை 2 வாட்டி 3 வாட்டி உங்களுக்கு திருப்பி சொல்கிறோம். குறிப்பாக இப்போ இந்த தேனு மந்திரம் இருக்குது. இதெல்லாம் அபூர்வமான மந்திரம். அபுத சுரபி மந்திரம், ஸ்வர்ண யட்சினி மந்திரம், தனதா யட்சினி மந்திரம், இது மாதிரி மந்திரங்களும் பூஷணிக்காக திருஷ்டி உடைக்கிறதுக்கு, தேங்காய் திருஷ்டி உடைக்க, எலுமிச்சப்பழ திருஷ்டி உடைக்க, இதுக்கெல்லாம் உரிய மந்திரங்கள் 1 2 3 முறை பலர் கேட்கறதுனாலையும் திரும்ப சொல்கிறோம். ஏன்னா இது பலருக்கு பல விதமாக தரோன்றதுனால. அதனால் இதை நீங்கள் நிதானித்து வந்தீங்கன்னா தான் சில ரகசியங்களை நீங்கள் புரிஞ்சிக்க முடியும். சில விஷயங்களை ஒரே இதில் நீங்கள் பார்த்து புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஆனால் இப்போ நீங்கள் கிட்டத்தட்ட இதை நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்டு வருவாளுக்கு ஜபம்னா என்ன, மந்திரம்னா என்ன அப்படின்றது ஓரளவு ஒரு புரிஞ்சிருக்கும். முதல்ல மந்திரம் ஜபம்னு ஏதோ ஒரு பீதி பயம் இருக்கும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மந்திரம்ன்றது இதான், தெய்வம்ன்றதும் தெய்வத்தை அடையக்கூடிய வழின்றதும் இந்த மந்திரத்துக்கு இருக்கக்கூடிய சப்தத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு தொடர்பும் ஓரளவு உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிருக்கும். இப்போ சொல்ல போகிறது சங்கடங்களை போக்கக்கூடிய ஒரு மந்திரம். சங்கடங்கள் அப்படின்னு சொன்னிங்கன்னா நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ விதத்தில் நம்ம சங்கடத்தை அனுபவிக்கிறோம். அது இப்போ சொல்ல போனால் நீங்கள் ஒருத்தர் ஆற்றுக்கு போவீங்க, குழந்தை இருக்கும், வெறும் கையோடு போயிருப்பீங்க. அப்போ அங்கே போன உடனே ஒரு சங்கடம். ஏன் இது வருதுன்னா, நாம் ஒரு நேரத்தில் ஒரு சில விஷயங்களை சிந்திக்காமல் விட்டதுனால. நம்ம கோயிலுக்கு போனாலும், நெருங்கிய விருந்தினர் வீட்டுக்கு போனாலும், நீண்டகால நண்பர்களை பார்க்க போனாலும், முதியவர்களை பார்க்க போனாலும், குழந்தைகளை பார்க்க போனாலும் வெறும் கையோடு போகக்கூடாது. அப்போ என்ன ஆகும், சின்ன விஷயம்தான், ஆனால் ஒரு சங்கடத்தை கொடுக்கும். அதே மாதிரி நீங்கள் பொதுக்கூட்டத்திலையோ இல்லை பொதுவாக பல நண்பர்கள் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு விஷயத்தை பேச போவீங்க. கடைசியில் நீங்கள் பேச போன விஷயத்தோட அடிப்படையே உங்களுக்கு மறந்து போயிருக்கும். அப்போ அங்கே ஒரு சங்கடம். அப்போ நீங்கள் ஒரு அதிகாரி வர அன்றைக்கி ஒரு ஃபைல் கேட்பார். உத்தியோகம் பண்ணக்கூடியவர்களுக்கு அந்த குறிப்பிட்ட அந்த ஆவணம் கிடைக்காம போகும். அப்போ ஒரு பெரிய சங்கடம். அதாவது கடுமையாக உழைச்சி தயார் பண்ண ஒரு விஷயத்தை சரியான நேரத்தில் வெளிப்படுத்த முடியாத சங்கடம். அதேமாதிரி லௌகீக வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா, வீட்டில் குறிப்பிட்ட நபர்கிட்ட கடன் வாங்கிட்டோ அவள் கேட்குற நேரத்தில் கொடுக்க முடியாத சங்கடம். அதுக்கப்புறம் தான் இருக்க கிரெடிட் கார்டு, அந்த கார்டு, டெபிட் கார்டு, ஏகப்பட்ட கார்டு, இந்த கார்டெல்லாம் வாங்கிட்டோம் சரியான நேரத்தில் அந்த கடனையோ சொல்லியோ காப்பாற்ற முடியாத சங்கடம். இந்த மாதிரி சங்கடங்கள் எல்லாம் விலகிறதுக்கும் எடுத்த காரியம் எடுத்தபடி நல்ல முறையில் நடக்கிறதுக்கும் இப்போ சொல்ல போகிற மந்திரம் பலன் தரும். உங்கள் எண்ணங்கள் நல்ல வண்ணங்கள் பெறும், வாழ்க்கை வளமாகும். அதனால் சங்கடம்ன்ற வார்த்தை பார்த்திங்கன்னா பல விதங்களில் நம்மளை சங்கடப்படுத்திக்கிட்டே தான் இருக்குது. அந்த மாதிரி எந்த விதமான சங்கடம் இல்லாமல் இருக்கவும், நினைத்தபடி நினைத்த காரியத்தை சாதிக்கவும் இப்போ சொல்ல போகிற மந்திரம் கட்டாயம் பலன் தரும். விநாயகர் மந்திரங்கள் ஏற்கனவே சொன்னோம். துர்காயோட மந்திரம், விநாயகர் மந்திரம், லக்ஷ்மி மந்திரம் நிறைய இருக்குது. இப்போ நீங்கள் துர்கைன்னு எடுத்தீங்கன்னா சாந்தி துர்கை, லவண துர்கை, உங்களுக்கு சூழனி துர்கை அப்படின்னு சொல்லி நிறைய உங்களுக்கு போயிட்டே இருக்குது. அதேமாதிரி விநாயகர் பெருமான்களும் உண்டு. இப்போ சொல்ல போகிற மந்திரம் சங்கடங்களை போர்க்கக்கூடிய ஒரு நல்ல அபூர்வமான எளிய மந்திரம். விநாயகரோட உருவமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சந்தோஷத்தை தரக்கூடியதாக இருக்கும். நீங்கள் இயற்கையாகவே பார்த்தீங்கன்னா மயில், யானை, கடல் அலை, விருட்சம், மலை இதெல்லாம் பார்க்க திரும்ப பார்த்துக்கிட்டே இருக்கலாம். எத்தனை முறை பார்த்தாலும் மனதுக்கு சாந்தியை தரக்கூடியதாக இருக்கும். அதனால் அந்த சாந்தியை தரக்கூடிய அந்த யானை முகத்தோன் பார்த்திங்கன்னா அவரோட தோற்றமே யானையோட முகத்தோடு கூடியது. அதனால் யானையை பார்த்திங்கன்னா குழந்தைகள் வரை பெரியவர் வரை பார்த்துக்கிட்டே இருப்போம். இது நாம் நினைக்கக்கூடிய அளவு எளிமையான முறையில் சுவாமி காட்சி தரார். எளிமைக்கு ஒரு உதாரணம் சொன்னிங்கன்னா ஆணை முகத்தோன் விநாயக பெருமான் தான். அவர் தாமரை போல பூஜை பண்ணுன்னு சொல்ல, அருகம்புல்லால் பூஜை பண்ணுனார். அருகம்புல்ன்ற ஒரு சாதாரண ஒரு பொருளால் தன்னை பூஜித்தால் உங்களுக்கு பெரிய வரத்தை தரேன்றார். அவர் மிகப்பெரிய விலையுயர்ந்த பூக்களால் பூஜிக்க சொல்ல, சாதாரண நீங்கள் வயலில் பார்த்தீங்கன்னா விவசாயிக்கு அருகு ஒரு பெரிய எதிரி. அந்த அருகுன்றது சாதாரணமாக படர்ந்து வரும். அப்படி சாதாரணமாக வரக்கூடிய ஒரு பொருளை தன்னை பூஜிக்க பயன்படுத்துகிறார். சுவாமியோட சிந்தனை எப்படி பாருங்கள், நமக்கு எப்படி வரம் தரார் பாருங்கள். சாதாரண பொருளால் அரிய வரங்களை தரார். எப்படி குசேலனுக்கு அந்த அவளுக்காக கிருஷ்ண பகவான் குபேர செல்வத்தை கொடுத்தாரோ அது மாதிரி. அதனால் இப்போ இந்த சங்கடங்களை போக்கக்கூடிய அந்த கணபதி மந்திரத்தை தொலைக்காட்சியில் தெரிகிறது, எழுதிக்குங்க. ஓம் நமோ ஹேரம்பா மத மோதித. ஓம் நமோ ஹேரம்பா மத மோதித மம மத மோதித மம சர்வசங்கடம் நிவாரய. இந்த 2 வாட்டி எழுதிக்குங்க.
நிவாரய நிவாரய. ஓம் நமோ ஹேரம்ப மத மோதித மம சர்வ சங்கடம் நிவாரய நிவாரய கும்பட் ஸ்வாஹா. சொல்லும் பொழுது அப்படியே சொல்லிட்டு போகலாம். ஓம் நமோ ஹேரம்ப மத மோதித மம சர்வ சங்கடம் நிவாரய நிவாரய கும்பட் ஸ்வாஹா. விநாயகர் பெருமானை பூஜிக்கிறதும் ஜபிக்கிறதும் ஒரு நல்ல காரியங்கள் ஆரம்பிக்கும் பொழுது இவரை ஜபத்தை பண்ணிட்டு ஆரம்பித்தால் சங்கடங்கள் இல்லாமல் நல்ல முறையில் நடந்தேறும். தொடர்ந்து நீங்கள் ஒரு 30 நாள் ஜபித்தா கூட போகிறோம். 28 முறை ஜபித்தாலும் சரி, 108 முறை ஜபித்தாலும் சௌகரியம் போல் ஜபிக்கலாம். காலை அல்லது மாலை 2 வேளையும் ஜபிக்கலாம். இல்லை தொடர்ந்து 2 வேளையும் ஜபிக்கலாம், இல்லை 1 வேளையும் ஜபிக்கலாம். ஆனால் 30 நாளாவது ஜபிச்சுட்டு அதுக்கப்புறம் பிரயோகம் பண்ணலாம். உங்களுக்கு எப்போ ஒரு காரியம் ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ இந்த ஜபத்தை பண்ணலாம். அப்படி இல்லை ஒரு காரியமாக புறப்பட்டிங்கன்னா மனசுக்குள்ளே இந்த மந்திரத்தை ஒரு 3 முறையோ 9 முறையோ ஜபிச்சுட்டோ நீங்கள் அந்த காரியத்தை ஆரம்பித்தா நல்ல முறையில் நடந்தேறும். மீண்டும் நாளைக்கு ஒரு அபூர்வமான மந்திரத்தை பற்றி நம்ம பேசலாம். ஜோதிட சிம்மம், திருவல்லிக்கேணி, சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா. மங்களானி பவன்து. கம் கணபதையே நமः. கஜானனம் பூதகணாதி சேவிதம் கவித்த ஜம்போ பலசார பட்சிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம். அஞ்சிலே ஒன்று பெற்றான், அஞ்சிலே ஒன்றைத் தாவி, அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியற்காக ஏகி, அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்குகண்டு அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் நன்மையளித்து காப்பான். ஜெய் ஆஞ்சநேயா. அன்பு ஜி தமிழ் தொலைக்காட்சி உள்ளங்களுக்கு அடியேன் மாஸ்டர் ஸ்ரீதரின் அன்பு கலந்த பணிவு கலந்த பிரார்த்தனை கலந்த வணக்கங்கள். இந்த மாதங்க ஒரு விசேஷமான மாதம். மார்கழி மாதங்கிறது ரொம்ப அருமையான மாதம். இந்த மார்கழி மாதத்தில் பல புனிதங்கள் நடக்கக்கூடிய தருணங்கள் பல பேருக்கு வாழ்க்கையில் ஏற்படும். ஏன்னா எப்படின்னா மென்டலி முதல்ல வெதர் ரொம்ப அழகாக இருக்கும், குளுமையாக இருக்கும். மார்கழி குளிருக்கு, மார்கழி பனி இருக்கு பாருங்கள், அது ரொம்ப ஆனந்தமாக இருக்கும் அனுபவிக்கிறதுக்கு. ஆனால் வெளியில் போகிறதுக்கு குளிர் வெளியே போக மாட்டோம். ஆனால் போய் பார்த்தா ரொம்ப ஆனந்தமாக இருக்கும். இதில் என்ன விசேஷங்கிறாங்க, நமக்கெல்லாம் 365 நாள்னால் தேவலோகத்தில் ஒரு நாள், அதாவது ஒரு வருஷம் அங்கே ஒரு நாளாம். விடியக்கால பொழுது, அதாவது தேவலோகத்தில் விடியக்கால பொழுது தான் இந்த மார்கழி மாதம் நேரம். ஒவ்வொரு மாதமும் 2 மணி நேரம் தான். அப்போது ஒரு 2 மணி நேரம் 24 மணி நேரம் ஆகுது. அதாவது நமக்கு ஒரு வருஷம்னா அங்கே ஒரு நாள். குரு சுரஜானந்தா ரொம்ப எனக்கு ஈடுபாடு உண்டு. அவர்கிட்ட 3:55 எழுந்திரிப்பார், 5:05 தான் பிரார்த்தனை முடிப்பார். 3:55 to 5:05 உஷாக்கால நேரம் ரொம்ப அருமையாக இருக்கும், சித்தியாயிடும். அதாவது ஒரு 10 வருஷம் ட்ரை பண்ணி தவம் பண்ணி நிறைய மந்திரங்கள் படிக்கிறதுலாம் இந்த மார்னிங்கில் 1 மாதம் படித்தா போதும். அதுதான் மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன் அப்படின்னா கிருஷ்ண பரமாத்மா. ஏன்னா அவ்வளோ சீக்கிரம் சித்தியாகக்கூடிய தருணங்கள் இந்த உலக ஆக்சஸில் இருக்காங்க. அப்படிப்பட்ட சயின்டிஃபிக்கலாகவும் சரி அது ப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கு. அந்த வகையில் இந்த மார்கழி மாதத்தில் நினைக்கிறது ரொம்ப விசேஷம். யார் என்ன கண்ண பரமாத்மாவை அழகாக கவிஞர் கண்ணதாசன் சொல்லியிருப்பாங்க. அகரம் முதலே அழியா பொருளேன்னு ஒரு பாட்டுங்க, உங்களுக்கு தெரியும், கவச்சம் அது. அகரம் முதலே அழியா பொருளே ஆயர்குலமே நேயற்கரமே இகமும் பரமும் இணையும் இடமே ஈதல் மரபாம் இதய தவமே உலக குடையே உயிரின் கலையே ஊதும் குழலுள் வேத பொருளே எரியும் கனலில் தெரியும் புனலே ஏழை மனதில் வாழும் அருளே ஐயம் தீர்க்கும் அறிவு கதிரே ஐவர் துணையே அன்பு சிலையே ஒளியே விழியே உயிரே வழியே ஓடும் நதியில் பாடும் அலையே அவ்வவ் உலகை ஆக்கும் நிலையே அடியேன் சரணம் 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 அறமே 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 திறமே 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 வரமே 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 தவமே 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 வேதம் விளையும் வித்தே விளைவே நாதம் பொழியும் நலமே நிலமே ஓதும் பொழுதே உடனே வருவாய் உள்ளம் கேட்கும் வெள்ளம் தருவாய் அறியா கவலை அதிகம் அதிகம் அருள்வாய் அருள்வாய் கவச்சம் கவச்சம்ங்கிறதுங்க. இது இந்த மார்கழி மாதம் கிருஷ்ணன் நினைக்கிறதுக்காக தான் அந்த பாட்டு. ஏன்னா அவர்கிட்ட எனக்கு அடிக்கடி நல்ல பழக்கம் உண்டு. கவிஞரை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய கிருஷ்ண பக்தி. அவர் சொல்லுவார், கண்ணன் தாண்டா கந்தன், கந்தன் தாண்டா கண்ணன். அவன் தமிழை கொடுத்தான், அவன் எழுத வச்சான் பார். அதாவது கந்த பெருமான் தமிழை கொடுத்தாராம், கண்ண பெருமான் எழுத வச்சாராம்.
தமிழ், அதாவது கந்தனுடைய தமிழால் கண்ணனை எழுத வச்சாம்பார். அந்த வகையில் அவர் சொல்கிறது தான். அதுக்கப்புறம் அதே மாதிரி ஹரிதாஸ் கிரீசம் சொல்லுவார். இதெல்லாம் என்ன சிந்திக்கிறதுக்காக. கண்ணன் சொன்னதென்ன கீதையிலே, அதை கருத்தில் கொள்வாய் உன் வாழ்க்கையிலே. அண்ணன் தம்பி சுற்றம் என்பதெல்லாம் உன் அறிவில் குழப்பம் தரும் மாற்றம் என்றான். அவன் பெயரை சொல்லி கடமையை செய், அதன் விளைவுகள் அவனுக்கே அர்ப்பணம் செய். எவன் எதை செய்தாலும் அவன் அறிவான், அந்த எண்ணத்தின் தரங்கண்டு பறந்துருவாங்கிற மாதிரி கடமையை செய் அப்படிங்கிறது கற்றுக் கொடுத்தது இந்த மாதத்துக்கு. ஏன்னா கீதை உபதேசம் பண்ணதே இந்த மாதம் தான். அதுதான் கடவுளை வேண்டிட்டு கடமையை செய்யறதுக்கு அந்த கடமையை கொடுக்கக்கூடிய பலத்தையும் கடவுள் தான் தரணும். அந்த கடவுள்கிட்டயே நம்ம பிரார்த்தனையாகவும் வரமாகவும் கேட்கக்கூடிய மாதம் அந்த மாதம். அதுதான் காலையில் 4 மணிக்கெல்லாம் எழுந்து அவங்க பூஜை பண்ணி பிரார்த்தனை பண்ணி பஜனைகள்லாம் பாடி இறைவனை தொழக்கூடிய மாதமாக இது அமைஞ்சிருக்கு. இந்த மார்கழி மாதத்தில் தொடர்ந்து நம்ம அடுத்தடுத்து நிறைய இறைவனை வேண்ட போகிறோம். அது எப்படிலாம் வேண்ட போகிறோம், எந்த தெய்வம் உடனே வரம் கொடுக்க போகுது. ஆஞ்சநேயர் பிறந்த மாதமே அந்த மாதம் தான். அமாவாசை அன்னைக்கு ஆஞ்சநேயர் பிறந்திருக்கார். அந்த அளவுக்கு ரொம்ப பிரசித்தியான ஒரு பலம் பொருந்திய மாதம். இதுக்கப்புறம் தை பிறந்தா வழி பிறக்கணும். இதுக்கப்புறம் தை பிறக்க போகுது. இந்த மாதத்தில் நிறைய பிரார்த்தனை பண்ணுவாங்க. அந்த பிரார்த்தனைக்கு பலன் கொடுத்து எல்லோரையும் பரிமளிக்க வச்சு பிரகாசிக்கப்படுத்த போதுங்க. அந்த பிரகாசத்தை பிரார்த்தனை பண்ணி இன்னைக்கு நிகழ்ச்சி முடிச்சுக்கிறேங்க. ஜெய் புவனேஸ்வரி.